வணக்கம் நேயர்களே, வேந்தர் டிவியின் மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆல்ரெடி திருச்சி, வேலூர் போன்ற இடங்கள்ல சுயம்பர பார்வதி யாகம் வெகு சிறப்பாக நடந்தது. அது மூலயமா பல பேர் பலனடைஞ்சு இன்னைக்கு கல்யாண வாழ்க்கையில நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயங்க. அந்த மகிழ்ச்சியுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு பவானி கூடுதுறையில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயத்துல தான் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இங்க சுயம்பர பார்வதி யாகம் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சுயம்பர பார்வதி யாகம்ன்றது திருமண தடை நீங்கி சீக்கிரம் திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையணும் அப்படின்ற நோக்கத்தோட நடத்தப்படுற ஒரு யாகம் அப்படின்னு சொல்லலாம். இது வெறும் மத ரீதியா மட்டும் இல்லைங்க, விஞ்ஞான ரீதியாகவும் அறியப்படுற ஒரு முக்கியமான யாகமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சங்கமேஸ்வரர் ஆலயத்துல இந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்காக தமிழ்நாட்டில இருந்து பல இடங்கள்ல இருந்து மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த யாகத்துல கலந்துகிட்ட எல்லா மக்களுக்குமே பலன் அடையணும் அப்படின்ற வேண்டுதலோட வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கொங்கு மண்டலத்தின் எழில்மிகு நகரமான ஈரோட்டுக்கு அருகே ஏற்றமிகு தலமாய் இணையில்லா வனப்புடன் அமைந்திருக்கும் பவானி. காவிரி, பவானி, அமுத நதி ஆகிய 3 நதிகளும் ஒன்று கூடி அருட்பிரவாகம் காட்டும் கூடுதுறை. 3 நதிகளும் கூடி வந்து இறைவனை வழிபடுவது போல் அமைந்துள்ளது சங்கமேஸ்வரர் ஆலயம். மூன்று நதிகளும் சங்கமித்து சங்கரரான ஈஸ்வரனை தாளாட்டி தொண்டு செய்வதனால் இந்த இறைவன் சங்கமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அன்பர்களுக்கு அருளும் பொருளும் வழங்குகின்ற இந்த சிறப்புமிகு ஆலயத்தில் திருமண தடைகளை விளக்கும் சுயம்பர பார்வதி யாகம் நடத்தப்படுகிறது. மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில இப்போ நம்ம முக்கியமான ஒரு தம்பதி கிட்ட பேச போறோம். வாங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம்மா. ஓகே, இந்த மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்த்தீங்களா? வேந்தர் டிவியில் பார்ப்போம். பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் வச்சா நல்லாயிருக்கும். எல்லா ஊர்லேயும் வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வேந்தர் டிவியில் ஆட் பார்த்து கோயிலுக்கு வந்தோம். நல்லா வேந்தர் டிவி நல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் நல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ப்ரோக்ராம் மற்ற ஊரில் நடத்தினாலும் ரொம்ப சந்தோஷம். என் பேர் ஜி வெங்கடேசன். யாருக்காக வரேன்னு பார்க்குறீங்கம்மா? உங்களுக்காக தான் வரேன் பார்க்குறீங்க. உங்கள் பேர்? தீபிகா. தீபிகா. ஓகே, என்ன பண்ணுறீங்க தீபிகா? லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கேன். லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்க தீபிகா? நல்ல வரமாக பார்த்துட்ருக்கோம். நல்லா படித்த மாப்பிள்ள, நல்ல ஒர்க்கில் உள்ளவங்களா பார்த்து நல்ல குணமானவங்களா நல்லா தான் இருக்கணும். சரி, அதான் தீபிகா, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா இந்த மாதிரி தான் மாப்பிள்ளை இருக்கணும்ட்டு? நல்ல பையனாக இருந்தால் போதும். நல்ல பையனாக இருந்தால் போதும். தொலைபேசி ஏன்னு சொல்லிடுங்க. 9003444190. எங்கள் அக்கா நம்பர் வாங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல வரன் அமையும் தீபிகா. பருவத்தை பயிர் செய் என்பது சான்றோர் வாக்கு. ஆனால் பருவ வயது வந்தும் சிலர் பருவ வயதை தாண்டிய நிலையிலும் திருமணம் கைகூடாமல் வயது போய்விடுமோ என்ற கவலையில் வாடுகிறார்களே, அவர்களது வாட்டத்தை போக்கவே வேந்தர் டிவியும் தமிழ் மேட்ரிமோனியும் இணைந்து பல பேரின் நலம் கருதி இந்த யாகத்தை இலவசமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நடத்த முன் வந்தோம். இந்த அறிவிப்பை
வீடியோவினை கண்ட மாத்திரத்தில் திருமணம் தடைபடுவதால் மன உளைச்சல் அடைந்திருப்போரும், உரிய காலத்தில் தங்களது திருமணம் நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டோரும், ஜாதகத்தில் தோஷம் உள்ளதால் திருமண தடை நீங்க பல்வேறு பரிகாரங்களை செய்து அதிலும் எந்தவித பலனும் இல்லாமல் சோர்ந்து போய் விதியை நொந்து கொண்டிருப்போரும் இன்று இங்கே நடைபெறும் சுயம்பர பார்வதி யாகத்தில் கலந்து கொள்ள ஆவலுடன் வந்திருப்பதை காண முடிகிறது. எத்தனையோ தொலைக்காட்சிகளும் எத்தனையோ நிறுவனங்களும் கல்யாண ரீதியான இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருந்தாலும் மணம்போல் மாங்கல்யம் ஏன் சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லணும்னா, பரிகார ரீதியாகவும் மக்களுக்கு வரணமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே மணம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு மிக்க நிகழ்ச்சியா மட்டும் இல்லாம மக்களுக்கு வரணமைச்சு கொடுக்கறதுல ஒரு முக்கியத்துவமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்ப வரன்களுடைய டீடைல்ஸோட, அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸோடைய, அவங்களுடைய போட்டோஸையும் நம்ம இப்ப பார்க்கலாம். பெயர் சிந்துஜா, வயது 29, உயரம் 5.2, சமூகம் நாயக்கர், மதம் ஹிந்து, கல்வி பிடெக், வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879503. பெயர் சுகவனேஸ்வரன், வயது 34, உயரம் 6.0, சமூகம் வன்னிய குல சத்திரியர், மதம் ஹிந்து, கல்வி MPT, வேலை டாக்டர். விவரங்களுக்கு 7604879503. பெயர் சிவகுமார், வயது 27, உயரம் 5.7, சமூகம் நாயுடு கவரா, மதம் ஹிந்து, கல்வி MCA, வேலை எக்ஸிகியூட்டிவ். விவரங்களுக்கு 7604879503. பெயர் முத்துக்குமார், வயது 31, உயரம் 5.7, சமூகம் கவரா, மதம் ஹிந்து, கல்வி BCom, வேலை பிசினஸ் அனலிஸ்ட். விவரங்களுக்கு 7604879503. நூற்றுக்கணக்கில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்க திரண்டு உட்காந்து இந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. யாகம் இப்ப ஆரம்பிக்க போகுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு சிறிய இடைவேளை. மணம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். யாகத்தில் கலந்து கொண்டால் திருமண தடைகள் விலகும், தோஷங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு தங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தோடு பலரும் வந்திருப்பதை காண முடிகிறது. விதியின் வலிமையை கூட மாற்ற வல்லது இந்த சுயம்பர பார்வதி யாகம். நாம் ஏற்கனவே வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்திலும் திருச்சியில் குங்குமவல்லி அம்மன் ஆலயத்தில் நடத்திய யாகத்திலும் கலந்து கொண்டோரை விட அதிக அளவிலான வரன்களை இங்கே காண முடிந்தது. நாம் முன்பே சொன்னது போல் பருவத்தே பயிர் செய் என்ற முதுமொழியை மெய்யாக்க வேண்டும் என்ற சிந்தனை இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இருக்கிறதோ இல்லையோ, அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு நிரம்பவே உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இவர்களின் எண்ணத்திற்கேற்றாற்போல் இவர்களின் மனம் போல் மாங்கல்யம் கிடைத்து
இனிதான இல்லறம் காண வேண்டும் என்பதே நம் வேந்தர் டிவியின் நோக்கமாக உள்ளது. இதோ நூற்றுக்கணக்கானோர் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்ற முனைப்போடு தங்கள் பெயர், நட்சத்திரம் ஆகிய விவரங்களை கொடுத்து பதிவு செய்து கொள்கிறார்கள். வேதங்களை முற்றும் கற்றுணர்ந்த சிவாச்சாரியார்கள் இந்த யாகத்தினை சிறப்பாக நடத்தி வந்திருப்போர் அனைவரும் நல்ல வரன் அமைந்து திருமண பந்தத்தில் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சீரிய முறையில் யாகத்தினை தொடங்க சித்தமாயிருக்கிறார்கள். உங்க பேர் என்ன, எங்கிருந்து வரீங்க சார்? என் பேர் பெருமாளுங்க. மேட்டூர் அணை கருமலைக்கோட்டையிலிருந்து வந்தேன். அம்மா உங்க பேருமா? என் பேர் பி காந்திமதி, மேட்டூர் அணை கருமலைக்குளம். Okay. இவர் என் ஹஸ்பண்ட், நான் அவர். என்ன மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்கம்மா? யாருக்காக எதிர்பார்க்குறீங்க? எங்கள் பையனுக்கோசரம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. யூஎஸ்ல இருக்கா அப்படி எங்கள் பையன். யூஎஸ்ல போய் செட்டில் ஆகிற பொண்ணாக இருந்தால் சௌரியமாக இருக்குன்னு பார்க்குறோம். நாங்கள் வந்து மண்ணுடையார், அந்த மாதிரி இதில் இருந்தால் இன்னும் சௌரியமாக இருக்குன்னு. மண்ணுடையாரில் இருந்தாலே நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் அமையும், உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வரன் அமையும் சொல்லலாமா? உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லிட்டு 98 433 60 860. உங்கள் பேர் என்ன சார்? என் பெயர் மோகன்தாஸ், என் மனைவி குமுதவள்ளி. ஓகே, என்ன மாதிரி யாருக்காக வரன் பார்க்க? என்னுடைய மகன் கண்ணன், அவருக்காக வரன் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் சைவ பிள்ளையை சேர்ந்தவங்க. வரன் கண்ணனுக்காக ஒரு நல்ல குடும்ப பெண்ணு, எங்களுக்கு நல்ல மருமகளாக நல்ல மகளாக வந்து சேரணும்னு. கண்ணன் என்ன பண்ணுறா அப்படிங்க? கண்ணன் வந்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் குமாரபாளையத்தில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தொலைபேசின்னு சொல்லிட்டு 99 422 37 114. எத்தனையோ தொலைக்காட்சிகளும் எத்தனையோ நிறுவனங்களும் கல்யாண ரீதியான இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருந்தாலும் மனம் போல் மாங்கல்யம் ஏன் சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லணும்னா, பரிகார ரீதியாகவும் மக்களுக்கு வரணமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு மிக்க நிகழ்ச்சியா மட்டும் இல்லாம மக்களுக்கு வரணமைச்சு கொடுக்கறதுல ஒரு முக்கியத்துவமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்ப வரன்களுடைய டீடைல்ஸோட, அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸோடைய, அவங்களுடைய போட்டோஸையும் நம்ம இப்ப பார்க்கலாம். பெயர் நந்தினி, வயது 24, உயரம் 5.2, சமூகம் செங்குந்தர், மதம் ஹிந்து, கல்வி பிகாம். விவரங்களுக்கு 7604 879 503. பெயர் லக்ஷ்மிபதி, வயது 35, உயரம் 5.5, சமூகம் சைவ பிள்ளை, மதம் ஹிந்து, கல்வி MCA, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604 879 503. பெயர் கமலக்கண்ணன், வயது 33, உயரம் 5.7, சமூகம் செங்குந்தர், மதம் ஹிந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604 879 503. பெயர் சுந்தரலக்ஷ்மி, வயது 30, உயரம் 5.3, சமூகம் பலிஜா நாயுடு, மதம் ஹிந்து, கல்வி MSc, வேலை சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர். விவரங்களுக்கு 7604 879 503. யாகத்தோட வழிமுறைகள்ல மேலதாளம், கடவுளுடைய தரிசனம், அது மட்டும் இல்லாம சங்கல்பம் நடக்கும். ஸோ அந்த சங்கல்பத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். யாகத்தில் கலந்து கொள்ள வந்திருப்போரிடையே யாகத்தை நடத்துகின்ற சிவாச்சாரியார் இந்த பவானி கூடுதுறையை பற்றியும், இங்கு கோவில் கொண்டு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கமேஸ்வரர் மற்றும்
தெய்வங்கள் பற்றியும் கூறி வரவேற்று உரையாற்றுகிறார். எல்லாம் வல்ல உமையொருபாகன் திருவருளினாலே காவேரி, பவானி, அமுத நதி எனும் 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்திலே வேதமலை, நாகமலை, மங்களமலை, சங்கமலை, பதுமமலை ஆகிய 5 மலைகளில் நடுவிலே பராசர முனிவராலும் குபேரர்னாலும் இந்திரர்னாலும் ஏனைய தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டு இந்த இடத்திலே பத்ரிகாவனம் என்று சொல்லக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த இடத்திலே இறைவன் வேதநாயகி உடனாகிய சங்கமேஸ்வர பெருமான் தான் தோன்றிய லிங்கமாக சுயம்பலிங்கமாக எழுந்தருளி இறைவனுடைய தமிழ் பெயரான் திரு நன்னாவுடையார், இறைவனுடைய பேர் பன்னார் மொழியம் என்று அழைக்கக்கூடிய வேதனாகி உடனாகிய சங்கமேஸ்வர பெருமான் திரு சந்நிதியில், அது மட்டுமல்லாது சௌந்தரநாயகி உடனாகிய ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய ஆதிகேசவ பெருமான் திருச்சந்நிதியிலே என்ன புண்ணியம் செய்தனமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டிற்கு இணங்க எந்த ஜென்மத்துல நாம செஞ்ச ஒரு புண்ணியத்தினால இந்த இடத்துல வந்து நமக்கு திருமணம் கைகூடும் பொருட்டும் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருவருக்கும் மிக கூடிய விரைவிலே திருமணம் நடைபெறும் பொருட்டும் திருமணமான தம்பதிகளுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாத வண்ணம் சுபமாக இருக்கும் பொருட்டும் மன ஒற்றுமையுடனும் மங்கள வாழ்வுடனும் குழந்தை பேரு பாக்கியத்துடனும் வம்ச விருத்தியும் ஆகிய செல்வங்களை பெற வேண்டி இந்த தருணத்திலே நமது தமிழ் மாட்சிமணி அவர்களும் வேந்தர் டிவியும் இணைந்து நடக்கும் இந்த ஸ்வயம்வரா பார்வதி யாகத்தில் வந்து கலந்திருக்கக்கூடிய அத்துணை பக்த கோடி பெருமக்களும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்களும் அனைவரையும் எல்லோருடைய சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த சுயம்பர பார்வதி யாகம் எதற்காக நடத்தப்படுகிறது, இதனால் என்னென்ன பயன்கள் ஏற்படும் என்பது போன்ற விளக்கங்களை இங்கு கூடியிருக்கும் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் சிவாச்சாரியார் கூறுகிறார். இந்த மகா யாகமானது இறைவனை வேண்டி இறைவி தவம் செய்து திருமணம் புரிந்த திருவிளையாடல் புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த புராணத்திலே வரக்கூடிய ஒரு மரபு வழியாகும். இறைவி இறைவனும் திருக்கைலாயத்திலே எழுந்தருளி இறைவன் இறைவிக்கு பிரணவ பொருளை உபதேச தருளிய காலத்தில் இறைவி சற்றே உறங்கி விடுகிறாள். அந்த உறக்கம் காரணமாக இறைவியை பூமிக்கு சென்று இமயத்து வசன் என்று சொல்லக்கூடிய இமயகிரி என்று சொல்லக்கூடிய அந்த பர்வதனுடைய அரசனுக்கு நீ குமாரியாக பிறந்து பல ஆண்டுகள் தவம் செய்து என்னை வந்தடைய வேண்டும் என்று இறைவிக்கு வரம் அருளுகின்றாள். அமர்நாத் யாத்திரை செல்லும் பக்தர்கள் அங்கு காணும் காட்சிகளை விளக்கி கூறி இந்த யாகத்திற்கும் சிவபார்வதிக்கும் உள்ள அடிப்படை தொடர்பு பற்றியும் விளக்குகிறார். இப்ப நாம் எல்லாரும் வட யாத்திரை தல யாத்திரை போயிருப்போம். அந்த தல யாத்திரையில பாத்தீங்கன்னாக்கா அமர்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அந்த அமர்நாத் யாத்திரையில போய் பார்த்துருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், சுவாமி வந்து பனிக்கட்டியினால சுயம்பு மூர்த்தியா வந்திருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உமாதேவின்னு சொல்லக்கூடிய அம்பிகை பக்கத்துல வந்து தலையை சாஞ்ச மாதிரியே இருக்கும். அது வந்து ஒரு விசேஷமான ஸ்தலம். இறைவன் இறைவியுடன் பூமிக்கு வந்து இமயமலையிலே அமர்ந்து உபதேசம் செய்ய வருகின்ற காலத்தில் இந்த சிருஷ்டி பொருளை, அதாவது உற்பத்தி ஆன்மாக்களை உயிர்களை உற்பத்தி செய்யும் பொருட்டு உபதேசத்திருளிய புராண காண்டத்திலே இறைவனும் இறைவியும் ரிஷபாருடன் சொல்லக்கூடிய அந்த பசுமாட்டிலே அமர்ந்து வருகின்றார்கள். அப்படி அமர்ந்து வருகின்ற காலத்தில் இறைவன் பசுமாட்டை விட்டு இறங்கி பசுமாட்டை விட்டுவிட்டு
அதற்கு அடுத்தபடியாக அவர் அணிந்திருந்த சந்தனம், மாலை, அங்கமாலை, அணிகலன்கள் மற்றும் நாகாபரணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆபரணங்களையும் ஒவ்வொரு இடத்திலே கலட்டி வைத்துவிட்டு, இப்போ அந்த அமர்நாத் யாத்திரைக்கு போனீங்கன்னா அப்படின்னாக்கா பெஹல்காம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா சந்தன்வாரின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சேஷ்நாக்னு ஒன்று இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இறைவனுடைய அங்கங்களை இறக்கி விட்டு சென்ற பிறகு அந்த மலைக்குள்ளே இருக்கக்கூடிய பனிலிங்கத்திலே அமர்ந்து உமாதேவியாருக்கு பிரணவத்தை உபதேச தருகின்றார்கள். எத்தனையோ தொலைக்காட்சிகளும் எத்தனையோ நிறுவனங்களும் கல்யாண ரீதியான இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருந்தாலும் மனம் போல் மாங்கல்யம் ஏன் சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லணும்னா, பரிகார ரீதியாகவும் மக்களுக்கு வரணமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு மிக்க நிகழ்ச்சியா மட்டும் இல்லாம மக்களுக்கு வரணமைச்சு கொடுக்கறதுல ஒரு முக்கியத்துவமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்ப வரங்களுடைய டீடைல்ஸோட, அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸோடைய, அவங்களுடைய போட்டோஸையும் நம்ம இப்ப பார்க்கலாம். பெயர் லாவண்யா, வயது 24, உயரம் 5.3, சமூகம் பார்கவ குலம், மதம் ஹிந்து, கல்வி MBBS, வேலை டாக்டர். விவரங்களுக்கு 7604879503. பெயர் கார்த்திகேயன், வயது 28, உயரம் 5.7, சமூகம் பண்டாரம், மதம் ஹிந்து, கல்வி MBA, வேலை பேங்கிங் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879503. பெயர் மாரி ஜனனி, வயது 28, உயரம் 5, சமூகம் செட்டியார், மதம் ஹிந்து, கல்வி MSc, வேலை டீச்சிங் அகாடமிக்கல். விவரங்களுக்கு 7604879503. பவானி குடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்துல சுயம்பர பார்வதி யாகத்துல கலந்துக்கிட்டு தனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ன்ற வேண்டுதலோட பல நூறு கணக்கான மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருடைய வரணும் சீக்கிரம் அமையணும் அப்படின்ற வேண்டுதலோட இந்த நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.